இல்ல சொல்றீங்க? இப்படி நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு வந்தீங்களே. போட்டுட்டு வரலாமா இல்லாமா? என்னங்க உங்களுக்கு முதலிரவா? இல்ல சொல்றீங்க? புது பொண்ணு மாதிரி வந்தீங்க. இல்ல இங்கதான் முதல் தடவை வந்திருக்கோம்ல. நாங்க நினைக்க எங்க போறோம் தெரியுமா? காவலுக்கு காவலுக்கு போறா. என்ன பண்றது தெரியல. இறைவன் தான். சரிங்க. அந்த லேகியம் வச்சிருந்தீங்க புற. என்னங்க? லேகியம் மாமா அது தொண்டைல ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். 2 உருண்டை இருக்கு. தம்பி 2 உருண்டை. நான் உனக்கு எல்லாம் வேணும். நல்லா இருக்குடா. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். வச்சிருக்கேன். சரி. அதனால பெண்ணா இங்க பகுமானம் வந்திருக்கீங்க என்ன? காவலுக்கு போலான்னு வந்திருக்கேங்க. எப்ப பார்த்தாலும் காவல் காவல் காவல்லாம் வேண்டாம். இன்னைக்கு வந்து புதுசா செய்வோம். புதுசானா? காவல் காவல் செய்வோம். நான் மட்டும் செஞ்சா நல்லா இருக்குமா? என் கூட யாராவது ஒருத்தர் துணைக்கு வந்தா ஒரு ஆளு வருவா, நாங்க 4 பேர் வருவோம். வேண்டாம், 4 பேர்த்தெல்லாம் என்ன பண்ணட்டும். யாராவது ஒருத்தர் தான் வரணும். நாங்களாம் அப்படிதாம்மா பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சொல்றீங்க? 4 பேர் வாச்சிட்டு இருக்கா, நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, நான் மட்டும் தான் எனக்கு ஒரு ஆள் துணைக்கு வேணும். 4 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணட்டும்? சரி, ஒரு ஆள்னா யாரு வேணுங்கிறிய? நீங்க யாராவது உங்களுக்குள்ளே சீட்டு போட்டு கொடுக்குவோமா? வேண்டாம். தெப்ப குளத்துக்குள்ளே நீதி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், காத்தாழைய மச்சான். தெப்ப குளத்துக்குள்ளே நீதி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்ப காத்தாழைய மச்சான். தெப்ப குளத்துக்குள்ளே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்ப காத்தாலைய வச்சான். ரோட்டிலையெல்லாம் மேடுபட ரொம்ப இறக்கி வாழை ஜில்லு ஜில்லு கிளப்பிவிடி கிளப்பிவிடி கிளப்புடி. போகாதீங்க
ஏண்டி எடுவிட்டு சிரிக்கி என்னடி இது இம்மா பெருசா வெளியே பாரு எதிரா பாரு ஓ வயசுல ஏன் வயசுல அவச்ச முட்டையை கடிக்கு ருக்குமணியே பின்னாடி உட்கார வச்சு தமிழை எல்லாம் அழகா சுத்தி வருவே எல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே பரமாக தள்ளாதீங்க தள்ளாதீங்க போகாதீங்க 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 எனக்கு போக ரயில கூட சுத்தி வருவேன் பந்தய பேர்கள் நிறைய ஆச்சு முடிவேன் போறப்போ 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 மாமா நடி செல்லம் நல்லா இருக்கீங்களா நீ எப்படி இருக்கிற இப்படி கூப்பிட்டாத்தான் வர்றீங்க இல்லாட்டி வரமாட்டேங்கிறீங்க ஆமா நான் நல்லாவே இல்லை மாமா என்னடி நீ ரொம்ப சொல்ற சலிப்பா சொல்ற கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது சரி வயிற்றுல ஒரு புழுவும்ல ஒரு பூச்சி ஏய், வயிற்றுல ஒரு பூச்சி இல்ல வயிற்றுல ஒரு புழுவும்ல ஒரு பூச்சி இல்ல சரியாம ஒரு கபடி விளையாடுறவன கல்யாணம் பண்ணிவிட்டேன் என்ன சொல்ற எங்கேயாவே விளையாண்டேன் 3 மாசமா கபடி வர்றேன் தொடர்றேன் போயிடுறேன் ஏன் என்னைக்கா ஒரு நாள் ஏறி டேஷர்ட் பேண்ட் வாங்குறேன் அவனை அடிச்சா வாடல நானாச்சும் ரைடு வரேன்டானே வேணான்ட்டேன் சரி நீனாச்சும் வாடா வந்து நடுவில் ஒரு போனஸ் தொட்டுட்டு போடான்னு அவன் லாபில காலை வச்சு ஆளு அவுட் ஆகிட்டேன் அப்புறம் அதுல கால வச்சா நான் செத்தேன் செத்து போயிட்டேன் விட்டு அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணி சரி ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணி எதுக்கு அவர் தூத்துக்குடி கொத்தனாரா தூத்துக்குடியா என்னடி சொல்ற தூத்துக்குடி கொத்தனா தூக்கி போட்டு குத்துனாரு கேஸ் நடந்துட்டு இருக்குடி வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு நீ சும்மா இருந்தா என்னடி நான் சொல்ற எங்க அவனை கல்யாணம் பண்ண என்னைய கொல்ல பார்த்துட்டேன் ஏண்டி என்னாச்சு 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம் சரி கொத்தனாருக்கு கனவு வந்திருக்கும் என்னன்னு கட்டட வேலை பாக்குற மாதிரி சரி அவன் பாடுக்கு சிமெண்ட குழப்பி சாந்து சட்டியை தூக்கிட்டேன் கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு சரி எதிரில்லையா வைத்தறிச்சல சொல்லிக்கிட்டு படுத்துக்கிட்டு பக்க பக்கன்னு சிரிக்கிறேன் நான் வேற சைஸா பப்பற பேண்ட் வேற படுத்து கிடந்தேன் அடச்சானா என் பாடுக்கு சிமெண்ட குழப்பி சலுப்புன்னு அப்பி விட்டு எதுல தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில 2 இருக்குன்னு ஆத்தி அதுலயுமா வாய் வழியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துரும் அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன் சரி அடுத்து யாரு நான் வீட்டுல சும்மாதான் இருந்தேன் எங்க அப்பா சொன்னாரு என்னன்னு கன்னி பெண்ணு தனியா இருக்க கூடாது இன்னும் கண்ணி கழியல கப்பு ஏய். கலடல போன் பால் எல்லாம் மாத்தாம கிடக்கு இவன் சைக்கிள் கடை வச்சிருந்துப்பேன் போல இருக்கேன் சரி உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்திருக்கேன் யாரு பாண்ணு அவன் இந்த பாம்பாட்டியா ஆம்பாட்டியா நல்லா மகுடி வச்சு ஊதி வித்த காய்ப்பான்ல நல்லா ஊதுனாரா எங்க அவன் ஊதினே தைரி 1 மாசம் ஆகுது அவளை கல்யாணம் பண்ணி அவன் பாம்பை கூட கண்ணுல காமிக்கல நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன் நல்லா இருப்ப இந்த பாம்பன்னாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு காட்டினானா இல்லையா அவன் சொன்னா என் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்பிட்டேன் கிளம்புச்சா நானும் விடிய விடிய வாய வச்சு ஊதுறேன் எதுல அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல பார்த்தேன் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு சரி நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து அது எதுக்கு பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டு பாம்பு செத்துச்சா இல்லையா பாம்பு குளோஸ் பாம்பாட்டியும் குளோஸ் கிளம்பாத பாம்பு வந்துக்கிட்டு என்ன மசுறு குசுரோட இருக்கேன் தாயில சாக வேண்டியது பொம்பளை எல்லாம் இனிமேல் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்துல வீட்டுல வச்சுக்கங்கத்தா எதுக்கு சாமி கும்பிடுறாங்கடா அதான பார்த்தேன் நீங்க வேசால மண்டையில வச்சு கொளுத்தி விட்டுறாதீங்க அப்படித்தாட்டா கொளுத்தி விட்டு போச்சாரு பொம்பளை நெத்திர பானை சொல்லி விட்டாருடா ஒரு நாள ஒரு பொம்பளை கொளுத்தி விட்டு இதை விட இன்னொரு கொடுமை தெரியுமா என்னது 5 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு செய்தி போட்டுருந்தாங்க என்ன செய்தி புருஷன் முன்னாடிக்கும் சண்டையா சரி புருஷன் படுத்து கிடந்திருக்கேன் இந்த பொம்பளை கொதிக்கிற எண்ணெயை தூக்கி அவன் மேல ஊத்திருச்சாம்டா ஐயோ நான் அன்னையில இருந்து செய்தியை கேட்டதுல இருந்து நான் வீட்டுக்கு போவே இல்லை ஏன் நீ ஜாக்கிரதையா இருந்துக்க இல்லடா அன்னைக்கு முதல் நாள் தான் 5 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தேன் சரி ஐயோ ஊருகாவோட எண்ணெய் வேணும்னு கேட்டா இந்த எண்ணெயை ஊருகா ஓட்டுருவா சண்டை வந்து ஆமா அடியா இங்க வாடிங்க என்ன பாம்பாட்டி இங்க போயிட்டு வராரா என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கடி உன்னை பார்க்கலையே எனக்கு பொறாமையா இருக்கு அப்படி எல்லாம் பொறாமப்படாது ஏன் பொறாமப்படுற மாதிரியா இருக்கு வெறும் துணியை சுத்திக்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கே எப்படி பொறாமப்படுறீங்க உண்மையிலே அழகா இருக்கடி என்னைய பார்த்தே பொறாமப்படுறீங்க அம்மாவெல்லாம் பார்த்தே வச்சுக்க அம்மா 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 இங்க வா என்ன வந்துட்டாங்களா இல்லையே எல்லாம் பாக்குறேன் யாரு இது இந்த கறிக்கடை சிங்கம் தான் என்ன நாடகம் இவ்வளவு தெளிவா
வண்டி இவ்வளவு தெளிவா போகாது. ஏ அவர்தான் நல்லதுமா இங்க கேட்டது என்ன கேட்க என்கிட்ட மட்டும் கேட்டிருக்கணும். நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் சொல்லிருப்பேன். தூக்கு தூக்கின்னு நாடகத்துக்கு பேரு. வந்து ஊர் போதையில 4 வகை இருக்கு. எப்படி? ஒண்ணு ராஜ போதை, இன்னொன்னு மந்திரி போதை. சத்தம் கேக்குதா? அம்மா சத்தம் கேக்குது. சரி 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 வாங்கம்மா. அம்மா ஆராத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாயாத காயல் மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. என்னத்தா பக்கம் படத்துல தமிழ் நேரம் படத்துல போய் சிரிச்சுக்கிட்டு கிடக்குறேன். கடை கடக்குன்னு குளிச்சுட்டு வந்தேன். குளித்து விட்டு வந்தேன். இவன் என்னுடைய உயிர் தோழி. இவ பேரு இருள. உன் பேர் என்ன? என் பேரு தான் ஐ லவ் யூ. என்னடா ஐ லவ் யூ? ஆமாம்மா. என்ன காதலர் தினத்தன்னைக்கு என்னை யாருமே விரும்பல. சரி. மனசு வெறுத்து போய் சர்பத்தை குடிச்சு சாகலான்னு போனேன். எதை குடிச்சு? சர்பத்தை குடிச்சிட்டு. இந்த கரையை நீதானே கேளு. எங்க ஊர்ல ஒருத்தவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எங்க ஊர்ல ஒருத்தவர். ஊர்ல ஒருத்தர் சொன்னாரு. ஐயோ நான் கேட்பேன். எங்க ஊர்ல ஒருத்தவர். உங்க ஊர்ல ஒருத்தர். அந்த ஒருத்தவர் தான் சொல்றேன். அப்புறம் என்ன? எங்க ஊர்ல ஒருத்தவர். நான் கேட்கறேன். என்னடி சொல்ல வரப்ப? சரி மைச்சடியார் ஒருத்தவர் இருந்தாருன்னா மைக் செட்டர் ஒருத்தர் தான். அதுதான் அவர்கிட்ட சொல்லவான்னு கேட்டு. நீ என்னமோ வேற மாதிரி சொல்றியே. வேற மாதிரி சொல்றேன். அவர் தான் சொன்னார், உன்னை யாரும் காதலர் தினத்துக்கு ஐ லவ் யூ சொல்லல, உன் பேரு ஐ லவ் யூ மாத்திக்க அப்படின்னாரு. சரி. அப்புறம் திருச்சி கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மணி எழுதி கொடுத்து என்னன்னு என் பேரு ஐ லவ் யூ மாத்திக்கன்னு. சரி. நம்ம திருச்சி மாவட்டம் தானே நம்மளுக்கு. ஆமா. அவர் மாத்திட்டேன். முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு, ஐ லவ் யூ அப்படின்னாரு. சரி சரி. என் பேரு அன்னையில இருந்து ஐ லவ் யூ. ஓஹோ. எங்க ஊர் எந்த ஊர்? பண்ணவாடி. ஏய் பண்ணவாடியா? ஆனா எங்க ஊர் பேர் பண்ணவாடி. நான் எங்க வேலை பார்க்கிறேன்? எங்க வேலை பார்க்கற? கால் சென்டர்ல வேலை பார்க்கிறேன். எந்த கால் சென்டர்?
திருச்சி ஐடி கம்பெனில கால் சென்டர்ல வேலை பார்க்கிறேன். கால் சென்டர் அப்படி சொல்லு. என் பேரு ஆ, ஐ லவ் யூ. I love you. எங்க வேலை பார்க்கிறேன்? எங்க ஊரு பண்ணவாடி பண்ணவாடி. எங்க வேலை பார்க்கிறேன்? கால் சென்டர்ல. மூணையும் சேர்த்து சொல்லு. ஐ லவ் யூ. I love you. பண்ணவாடி. வந்தவாடி. ஆ. கால் சென்டர். போ போ போ. ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா. நம்ம எல்லாம் கூடாம குடிருக்கோம், ஆமாமா. சேராம சேர்ந்துருக்கோம். ரொம்ப நல்லா செல்லம்மா. ஆமாடி ஆமாடி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏய் என்னடி பண்ற? அவன் பாச வலிக்கிட்டு வர்றாங்க. நீங்க வலிக்கிட்டா போ. ஏய் நாங்க நில்லேனே. ஏய் இங்க வாடி, இங்க வா. ஒரு ஊர் பேரா சொல்ல தெரியுமா? பேரெல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்லணும். புரியுதா? வேற பிரிட்ஜ்ல வச்சு சொல்றேம்மா. ஏய் பிரிட்ஜ்ல வச்செல்லாம் கிடையாது. ஆவுடையார் கோயில் ஆவி உடையார் கோவில். சொல்லுவீல, அதே மாதிரி காரைக்குடி. அது நீங்க தான் பிரிச்சுட்டீங்களே. காரைக்குடி, காரைக்குடி, காரைக்குடி. காரைக்குடி. காரை கூட்டல் குடி, காரைக்குடி. பொதும்பு, பொது கூட்டல். அம்மாவுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப ரெண்டு பேரும் சொல்லியாச்சு. பேர் சொல்றல, ஊருக்கு பேர். ஏய் ஏய், நீ தான் நினைக்கிற, அப்படிலாம் கிடையாது. சாப்பாட்டு வகையில கூட அதெல்லாம் உண்டு. இருக்கட்டும், நக்கல் பருகல் உண்ணல் இருக்கு, இருக்கட்டும். இதை நான் பார்க்கவே இல்லையே. நீ பார்க்காத, இப்படி கையை சப்பி சப்பி சாப்பிடுவாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான். இதெல்லாம் தூய தமிழ் தான். இதை நம்மளா கெட்ட வார்த்தையை ஆக்கி வச்சிருக்கோம். சரி. அதெல்லாம் ஒரு புறமாக இருக்கட்டும். இருந்தாலும் கூட இப்ப இனிமேல் நம்ம சொல்லலாம். அந்த பாயசத்தை எடுத்து அப்படியே வலிச்சுக்கிட்டு சொல்லு, தவறே கிடையாது. ஐயோ வேண்டாமா. இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்மள மாடி பாடி சந்தோஷமா இருக்க ஆமா. வேண்டும். இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும். ஆமா. இந்த இடத்துக்கு கடவுளியா ஒரே வர்ணிப்பு. ஒரே வர்ணிப்பு. அடுத்து நெருப்பு. வர்ணிச்சிருவோமா? அதோட சுழிப்பு. அப்படிங்கிற இருந்தாலும் கூட என் காதலை நான் தூது விடணும்னு ஆசையா இருக்கு. அப்படியாமா? ஆமா. நீங்க காதல் பண்ணீங்களா? ஆமா. யாருமா அப்படி? யாருன்னு சொல்லவா? மாயவரே வேளவரே செய்தி ஒண்ணு கேளு. என்னடி ஆச்சு? ஏய் என்னாச்சு? இது பிக்காத திட்டியா? ஏய் என்னாச்சு? என்னடி நான் பாக்குறவங்க வாந்தி வருதா? ஏய் ஊருவா. ஏய் யார் இதுக்கு காரணம்? ஏய் நல்லா வைத்தியர பாருப்போ. மயக்கமா வருது. மாங்காய் திங்கணும் போல இருக்கு. மயக்கம் வந்து மாங்கா நிக்கணும் போல. சாம்பல் திங்கணும் போல இருக்கு. ஐயோ புளி. ஏய் என்னது புழு? புளி. ஏய் என்னடி சொல்ல வர, தெளிவா சொல்றீ? புளி திங்கணும் போல இருக்கு. ஐயோ சிக்கன் போல இருக்கு. ஏய் என்னடி ஆச்சு? ஐயோ, என்னடி? லைட்டை பிடிச்சி தடவி விடுங்க. நெஞ்ச தடவி விடுங்க. நெஞ்ச தடவி விடுங்க. நீ தடவே வேண்டாம். அம்மா ஏய் நீங்க உங்க ஆளை சொல்லுங்க. இந்த வைத்தியர் ஒருத்தர் பாத்துட்டு வா, பாத்துட்டு வா, போ. இந்த வைத்தியர் ஒருத்தர் வாந்தியத்துல நடந்து நாடகம் என்னமோ சொல்றான். என்ன சொல்ற? வைத்தியர் ஒருத்தர் ஏய் அவரை நீ விட்டு வைக்கிறியா? ஏய் பாத்து வா. நான் யாரை விரும்புறேன்னு சொல்ல முன்னாடி நம்மளுடைய நாடக அமைப்பாளருக்காக ஜேகே அண்ணா கத்தாரில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயக்குமார் அண்ணனுக்காக ஒரு பாடல். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலை நீ சேர்த்துக்கோ. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலை நீ சேர்த்துக்கோ. நோய் கொண்டு நான் திருநூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன். தாங்காது இது தாங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும்
வாட்டுது என்னை செல்வரும் மல்லிகை கொண்டு வந்து வருவார்கள். கனவில் கூட இங்க நீயே வரும் நேரம் கனவில் பாடும் இன்பத் தேனும் கலந்தாடும் மீண்டும் மீண்டும் தான் அதை கேட்டு பாரவா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. சொல்லி வரும் தென்றலையே நீ சேர்த்துக்கோ நோய் கொண்டுதான் திருநூலாகிறேன் தேயாமலே திரை போலாகிறேன் தாங்காது இது தாங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ சொல்லி வரும் தென்றலையே நீ சேர்த்துக்கோ. இப்படி என்னுடைய காதல் இருந்தாலும் கூட இந்த இடத்துல இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குறிஞ்சி இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்று சொல்லி குறிஞ்சியிலே பூமளந்து குழுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குழந்தையடி தன்னாலே பூமளந்து குழுங்குதடி தன்னாலே குரு வந்திருந்தோ பரத்துரடி தன்னாலே போடு தான தானா போடு தன்ன தானா தானந்தானா ஏதான கட்டினா ஏய் என்னடி இது கோலம் வைத்தியரை பார்க்க போறதுதானே சொன்னேன் ஏய் இப்பதான் வாந்தி வருதுன்னு உள்ள போனேன் அதுக்குள்ள வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு இது புது பேஷன் பாந்தி வந்தோடனே மேல ரொம்ப மேல இருக்கு. ரொம்ப மேல இருக்குடி. ஏய் ரொம்ப மேல இருக்கு. ரொம்ப மேல இருக்குடி எப்படி இறக்கி கீழே வச்சுக்கோ எப்படி எப்படி என்னடி இது ஓகம் மாதிரி பைத்தியம் நினைச்சா ஏத்துக்க வேண்டியது ஏய், நான் நினைச்சேன் ஏத்துனேன் ஆ, இப்படி ஏறும்னு யாருக்கு அது தெரியும் சரி பைத்தியம் ரொம்ப இருக்குன்னா பிள்ளை கீழே விழுந்துரும் பிள்ளை கீழே விழுந்த உடனே அடியில தொட்டி கட்டி வச்சிருக்கேன் அடியில தொட்டி கட்டி வச்சிருக்கியா வைத்தியத்தை போனேம்மா அது வேறெல்லாம் விட்டு பார்த்தாரு அக்க போனனாலதான் இந்த கதி உனக்கு இது கணக்கு பண்ணி ஆ, ஆ. ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை நல்லபடியா பிறக்கும் அப்படியா அதனால நான் வேணா பாடுறேன் இல்ல நம்ம எல்லாருமே சேர்த்துக்கிட்டு ஆ. பாடிக்கிட்டு ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு ஆடிடுவோமா வளர்ந்த காலியை தள்ளி விட்டு அவன் பறவை விரட்டிடுவோமா எப்படி ஆடிக்க வேண்டும் அலலமாலோலம் 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 ஐயோ ஏய் வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி தாண்டலாமா மாசம் பெல்ட் அடிக்காதா ஏய் இப்படி அடிக்க கூடாது நீ அடி சொல்லி தொலை அடி பாதகத்தி பிள்ளைய கொல்ல இருந்தானே மாசமான உங்களை பெல்ட் அடிக்காதுன்னு சொல்ல ஏய் வேண்டிய வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பெல்ட் அடிக்கிறது இனிமேல் அடிக்க மாட்டேன் அடிக்க கூடாது அடிக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க ஏற்கனவே என் வீட்டுக்கார போட்டு அடிச்சு அடிதான் இவ்வளவு வருது ஏய் நீ என்னடி கருப்பசாமி ஆட்ட மாதிரி அடிக்கிறியா என்னடி மொத்தமும் குடுக்குது பீரோ திறந்துக்கிட்டு அதுவா இருக்கு
என்னடி பண்ணப்ப என்ன மேலே மேலே தூக்குறீங்க பில்டிங்கை விட்டு நழுவிட்டு வர அடிச்சு போய் மரியாதை என்ன தெரியுங்களா ஏய் எக்கடி புள்ள அதே என் புள்ளைய காணாம ஏய் புள்ள எக்கடி பச்சைமா என்னையும் வந்து பிரச்சனை ஒட்டு மாசரு ஏய் என்னடி முன்னாடி மாட்டேங்க பின்னாடி மாட்டே நீதாண்டா அவசரப்பட்டு வீட்டுல மாத்தி மாத்தி பாட்டி முன்னாடி மாட்டி ஏய் பிள்ளை எக்கடிப்பா ஆஹா பின்னாடி இருக்காடி எவனோ ஊரு சுத்தி போறது திருப்பி உனக்கு பல தாடி சொல்லியிருக்கேன் அம்மா கோவப்படுறாங்கல்ல அம்மா அம்மாட்ட சாரி கேளு சாரி கொத்தோட கொண்டு புடிச்சிச்சு நீ யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாம் புளியிட்டு வந்துருக்கு என்னடி தாளம் வாசிக்கிற மணிமுத்து மாதிரி நடக்கிற இவளை வச்சு காவல் பார்த்தோம்னா காவல் சரியா இருக்கு அதனால நான் பரஞ்சு காவலை கேட்கிறேன் மறந்துட்டேன் ஆமா நீங்க எதுவும் கேள்வி காவலை பாருங்க I am so